உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் பாடல்கள் நமக்கு காட்டுகின்ற புதிய பாதை அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஒரு பாடல் இருக்குங்க வள்ளல் பெருமானோடது. அவர் அதில் இறையை விட உயர்ந்தவராக ஒருவரை சொல்கிறார். அந்த ஆதி சக்தியை விட உயர்ந்தவராக ஒருவரை சொல்கிறார். எண் ஒன்றை விட 2 பெரிது, 2ஐ விட 3 பெரிது, 3ஐ விட அடுத்த எண் பெரிது. அதே மாதிரி மண் உருண்டையை விட ஒரு சின்ன கைப்பிடி அளவு மண் பெரிது. அப்புறம் மண் உருண்டையை விட குன்று பெரிது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் புல்லை விட செடி பெரிது, செடியை விட கொடி பெரிது அப்படின்னு சொல்லலாம். கொடியை விட மரம் பெரிது, அப்படி போய்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு மனிதனை விட இன்னொருவர் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்ல முடியுமானா இல்லை, எல்லா மனிதர்களும் சமம் அப்படிங்கிறது தானே நமக்கு வாழ்வியல் கற்றுக் கொடுக்கின்ற உண்மை. ஆனால் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, ஆதி சக்தியை விட, அந்த இறை சக்தியை விட ஒருத்தர் உயர்ந்தவர் அப்படிங்கிறாரு. அதுவும் யார் உயர்ந்தவரா? தன்னைத்தான் உயர்ந்தவர்னு சொல்லிக்கிறாரு. இறையை விட தன்னை உயர்ந்தவர்னு சொல்லுகின்ற அந்த அளவுக்கான ஒரு எண்ணம் வள்ளல் பெருமானுக்கு உண்டா அப்படின்னு நமக்கெல்லாம் அதிர்ச்சியாகவே இருக்குல்ல, கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் வள்ளல் பெருமான் அதை நிறுவுகிறார். எப்படி நிறுவி ஆமாம் கரெக்டு தான் அவர் சொல்கிறது அப்படின்னு நம்மை ஒத்துக்கொள்ள வைக்கிறாருங்கிறத பாருங்கள். கடவுளை விடவும், இறையை விடவும், இறை சக்தியை விடவும் தன்னை உயர்ந்ததாக சொல்லிக்கொள்கிறார் வள்ளல் பெருமானா. கொஞ்சம் ஆச்சரியத்தோடு, கொஞ்சம் வியப்போட, கொஞ்சம் கண்கள் அகல, கொஞ்சம் அதிர்ச்சியோடும் கூட நாம் இந்த பாடலை அணுகணும். ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் இருக்கிறோம், அப்படி இருக்கக்கூடாது என்கின்ற அந்த தெளிவை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். அந்த பாடலோட சுவாரஸ்யமே அதுதான். பாடலுக்குள்ள முதல்ல பயணிக்கலாம் வாங்க. நான் சிறியேன் எண்ணினும் இந்நானிலத்தில் நான் செய் பிழை தான் சிறிதோ அன்று உலகில் தான் பெரிதே மான் கரத்தோய் அங்கனமேனும் உன் அருட்பெருமைக்கு இப்பெருமை எங்கனம் என்றுள்ளம் எழும். அதாவது நான் சிறியேன் என்னிலும் இம்மாநிலத்தில் ஒன்று பெருசா இருக்கு. நான் சின்னவன் தான், ஆனால் என்னை விட இந்த பெரிய நிலத்தில் ஒரு விஷயம் பெருசாக இருக்குது. அது என்ன விஷயம்? வள்ளல் பெருமான் உணர்ந்து சொல்கிறார். அதுதான் அதில் மிக முக்கியம். செய்கின்ற தவறை உணர்ந்து விட்டால் அதுதானே மிகப்பெரிய பாவ மன்னிப்பு இல்லை? அப்படியாக தான் செய்த தவறுகளை உணர்ந்த ஒருவராக நல் உள்ளமாக நம்முடைய வள்ளல் பெருமான் இந்த பாடல்ல சொல்றார் பாருங்க. நான் சிறியேன் எண்ணினும் இந்நானிலத்தில் நான் செய் பிழைதான் சிறிதோ அன்று உலகில் தான் பெரிதே. நான் செய்கிற பிழைங்கிறது இந்த உலகத்துல சின்னதா அப்படின்னு கேட்டா இல்லை, உலகத்தை விட பெரிது அப்படிங்கிறாரு. நான் சின்னவன் தான், சாதாரண மனுஷன்தான், 2 கை 2 கால் உள்ள 5.5 அடி உயரம் உள்ள மனிதன்தான். ஆனால் இந்த பூமியை விட, இந்த மாநிலத்தை விட பெரிதாக நான் ஒன்றை செய்கிறேன். என்னது? நல்லது செய்கிறேனா அப்படின்னா இல்லையா, பிழைகள் செய்கிறாராம். அவ்வளவு பிழைகள் செய்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா அந்த கடவுளுடைய உயரம் அல்லது கடவுளுடைய ஆகிருதி, கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய பெருமைன்னெல்லாம் நம்ம எல்லாவற்றையும் விட உயர்ந்ததுன்னு சொல்லிகிட்டே இருப்போம்ல. அப்படி நீங்கள் எந்த உயரத்தில் கொண்டு போய் வச்சாலும் நான் செய்கின்ற தவறுகள், நான் செய்கின்ற பிழைகள், நான் செய்கின்ற குற்றங்கள் அந்த உயரத்தை விட 1 இன்ச்சாவது ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு குமைந்து போகிறார். அதுதான் இதில் மிக முக்கியம். ப்ராடிகல் சன் அப்படின்னு சொல்லுவோம்ல, மனம் திருந்திய மைந்தனாக நம்முடைய வள்ளல் பெருமான் இதில் இருக்கார். தவறு செய்வது சரின்னு சொல்ல முடியாது, தவறு செய்வது இயல்பு. ஆனால் அந்த தவறையே திரும்ப திரும்ப செய்வது தான் தவறு என்று வள்ளல் பெருமானும் உணர்ந்திருக்கிறார். அதனால் எல்லாரையும் விட, இந்த பூமியை விட, இந்த மாநிலத்தை விட நான் அதிகமாக தவறு செய்திருக்கிறேன் அப்படின்னா அதிலிருந்து எப்படி மீண்டு வர்றாருங்கிறது மிக முக்கியம் இல்லையா? அதையும் நமக்கு சொல்லி தருகிறார். மான் கரத்தோய் அங்கனமேனும் உன் அருட்பெருமைக்கு இப்பெருமை எங்கனம் என்று உள்ளம் எழும். மான் கரத்தோய் அப்படிங்கிறார். மான் கரத்தோய்னா யார் மான் கையில் வச்சிருக்காங்க? சிவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பதி, பசு, பாசம் அதைத்தான் அடையாளமாக நாம் சிவனுக்கு சொல்கிறோம் என்றால் இன்னொன்றையும் நாம் சொல்ல வேண்டும். மானினுடைய 4 கால்களாக எது இருக்கிறது அப்படின்றா படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல். அதுவும் மிக முக்கியம். ஏனென்றால் ஒரு பழைய உயிர் இல்லாமல் போனால்தான் ஒரு புதிய உயிர் பிறக்கும் இந்த பூமியில். அதனால்தான் ஜனனங்களும் மரணங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன.
அப்படியாக 4 தூண்கள்னு இப்போ நம்ம சொல்வோம்ல, இந்த நவீன காலத்தில், இந்த ஜனநாயக காலத்தில் ஒரு நாட்டின் 4 தூண்கள் அப்படின்னு சிலவற்றை சொல்வோம். ஆனால் பூமியின் 4 தூண்களாக, பூமியின் 4 கால்களாக, இருப்பின் 4 கால்களாக, உயிர்தலின் 4 கால்களாக, பிழைத்தலின் 4 கால்களாக எது இருக்க முடியும் என்றால், சிவத்தின் 4 கால்களாக இருக்கக்கூடிய படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல் என்கின்ற அந்த 4 கால்கள் இருக்கின்றன என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். அந்த மான் கரத்தோய்ங்கிற ஒத்த வார்த்தைக்கு இவ்வளவு அர்த்தம் பொதிந்திருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தது எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. மான் கரத்தோய் அங்கனமேனும் உன் அருட்பெருமைக்கு இப்பெருமை எங்கனம் என்று உள்ளம் எழும். உன் அருட்பெருமைக்கு இப்பெருமை எங்கனம் சமமாகும். எப்படி உன்னோடு என்னுடைய பெருமை சமப்படுத்த முடியும்? நான் அவ்வளவு தவறுகள் செய்திருக்கிறேன். உன்னை விட எந்த நிலையிலும் 1 இன்ச்சாவது உயர்ந்ததாக என்னுடைய தவறுகள் உயர்ந்ததாக இருக்கின்றன. ஆனால் இப்படிப்பட்ட என்னை கூட நீ அருள் செய்து காத்திருக்கிறாய். அதனால்தான் மான் கரத்தோய்ன்னு இந்த இடத்துல சொல்கிறார். ஏன்னா மானுக்கான 4 கால்களாக படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல் என்பது இருக்கின்றது என்றால் என்னையும் நீ அப்படி செய்கிறாய். என்னை படைத்திருக்கிறாய், காத்திருக்கிறாய், என்னை அழித்தும் இருக்கிறாய். அப்படின்னா எதை அழித்திருக்கிறார்? அவரிடம் இருந்த அந்த ஆணவம், அவரிடம் இருந்த அந்த ஈகோன்னு சொல்வோம் இல்லையா, நான் உயர்ந்தவன், நான் உன்னிலும் உயர்ந்தவன், உன்னிலும் சிறந்தவன் என்கின்ற அந்த உணர்வை அழித்திருக்கிறது. அழித்தல் அப்படின்னா அது இப்படித்தான் இருக்க வேண்டும். உயிரை அழித்தலை சொல்லவில்லை. நம் மனத்தில் இருக்கின்ற அழுக்குகளை அழித்தல், நம் மனத்தில் இருக்கின்ற அந்த தன்னுணர்வை அழித்தல், நம் மனதில் இருக்கின்ற அந்த உன்னை விட நான் உயர்ந்தவன் என்கின்ற அந்த உணர்வை அழித்தலைத்தான் அழித்தல் என்று சொல்கிறோம். அடுத்தது அருளல் என்றால், இது அழிந்தால் நாம் இயல்பாகவே அருளலுக்கு ஆளாவோம், அருளுக்கு ஆளாவோம் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். அப்படியாக உன்னை விட உயர்ந்த, உன்னை விட உயர்வாக, உன்னை விட அதிகமான உயரத்தில் நான் பாவங்கள் செய்தாலும் என்னை நீ அருள் செய்து காத்திருக்கிறாய் என்றால் உன்னுடைய பெருமைக்கு ஈடு இணை இருக்குமா? அப்படின்னா இறையை நோக்கி மட்டுமே பாடுவதாக நாம் இதை உணர்ந்து கொள்ளக்கூடாது. அன்பு என்கின்ற அந்த தத்துவம், அதற்கு உருவம் கிடையாதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த அன்பு என்கின்ற அந்த அருவத்துக்குத்தான் இத்தனை பெருமைகளையும் நம்முடைய வள்ளல் பெருமான் கொண்டு சேர்க்கிறார். அப்படின்னா எல்லா உயிருக்கும் தேவை அன்பு மட்டும்தான் என்பதை மீண்டும் இந்த பாடலில் நிலைநிறுத்துகிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். அதை தவிர நம்முடைய மூச்சுக்காற்றுக்கு வேறு அடையாளம் கிடையாது. மூச்சுக்காற்று தான் அன்பே சிவம் என்கின்ற அடையாளம். அன்புக்கு அடையாளம் கிடையாது, அன்புக்கு உருவம் கிடையாது என்றால் மூச்சுக்காற்றுக்கும் உருவம் கிடையாது, மூச்சுக்காற்றுக்கும் அடையாளம் கிடையாது என்பதனால் நம்முடைய மூச்சுக்காற்றின் அடையாளமாக ஒன்றே ஒன்று தான் இருக்க முடியும், அன்புதான் அது என்பதை சொல்லி தந்திருக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். இப்போது இந்த நொடியிலிருந்தே நம்முடைய மூச்சுக்காற்றில் கூடுதலாக அன்பை சேர்த்து கொள்வோம், அன்பின் ஈரத்தை சேர்த்து கொள்வோம். அப்போது நம்முடைய சுவாசம் இன்னும் நீளமாகும், நெடியதாகும். ஆக்கி காட்டுவோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.